எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நமக்கு இருக்க வேண்டியது ஒளிப்பற்று. நான் ஏன் இந்த ஒளிப்பற்று என்று அழுத்தமாக மருத்துவம் என்று சொல்வதற்கு காரணம், இன்னைக்கு நீங்கள் மருத்துவம் படிக்கிறீங்க, உங்களுக்கு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாடத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவம் என்பது ஒரு காலத்தில் இங்க இருக்கிற அத்தனை பேர் சொந்து என் சொந்தம் என்று சொன்னதற்கு காரணம் நான் உங்களை உள்ளடக்கி பேசுகிறேன். நாம் அத்தனை பேருக்கும் மருத்துவம் என்பது என்ன கிடையாது. துறை தலைவர்களுக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சொல்லுகிறேன், நமக்கு எட்டாது. காரணம் என்ன? மருத்துவத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அப்ளிகேஷன் போனா ஆங்கிலம் மட்டும் தெரிந்தால் போறாது, தமிழ் மட்டும் தெரிந்தால் போறாது. சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் தான் அப்ளிகேஷன் போட முடியும். சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால்தான் நாம் அப்ளிகேஷன் போட முடியும். இங்க இருக்கிற எத்தனை பேர் சமஸ்கிருதம் தாய்மொழியாக கொண்டவர்கள்? எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? நம்ம அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா? நம்ம தாத்தாவுக்கு தெரியுமா? யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அப்ப எப்படி நாம இத்தனை பேர் மருத்துவரை உருவாக்க முடியும்? ஏன்னா நம்முடைய காலங்கள் மாற மாற நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்தார் என்று கூட நம்ம மறந்து விடுகிறோம். இன்னைக்கு இத்தனை பேர் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மருத்துவத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கு எந்த சம்பந்தம் என்ற கேள்வி தமிழ்நாட்டில் அது பிறக்கவில்லை என்று சொன்னால், நீங்களோ அல்லது நாங்களோ என் சொந்தங்களோ மருத்துவக் கல்லூரியில் படித்திருக்க முடியாது. ஆக மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு சமஸ்கிருதம் இருக்கின்ற ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் வேறு யாரும் குரல் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டை யாரும் அதை விட்டு பைய முடியாத அளவுக்கு இருக்கிற குடும்பமாக இருக்கிற தந்த பெரியார் அவர்கள் தான் எதுக்கிற தமிழ்நாட்டை சமஸ்கிருதம் என் வீட்டுக்குள்ளே ஆங்கிலம் இருந்தால் போதும், தமிழ் இருந்தால் போதும் என்று போதாமல் சிறைக்கு போன அந்த அடிப்படையில் தான் சமஸ்கிருதம் போகும். சமஸ்கிருதம் இருந்தால் எப்படி நாம் மறுபட முடியும், எழுத முடியும்? எத்தனை மாணவர்களுக்கு நினைவில் இருக்கிறோம், எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள்? பௌத்த காலம் என்ற ஒரு காலம் உண்டு. பௌத்த காலத்தில் கூட மருத்துவத்தை பற்றி திரிகணம் என்கிற ஒரு நூல் பேசியது. பௌத்த காலம் ஐந்து காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற சீவகம், சிந்தாமணி, புத்தகை, மணிமேகலை போன்ற பௌத்த நூல்கள் வளரலாம். அதிலே ஒரு நூல் தான் திரிகணம் தான். அது மருத்துவத்திலிருந்து பேசியது. அது கூட தமிழ் தான், சமஸ்கிருதம். இரண்டாம் நூற்றாண்டு அன்றைக்கு சமஸ்கிருதம் சொன்னால் இல்லை, இரண்டாம் நூற்றாண்டு கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் புகுத்தப்பட்டது. மருத்துவம் படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கணும். அப்பதான் நீ அப்ளிகேஷன் பண்ணணும். எல்லாம் குவாலிஃபிகேஷன். இந்த நிலையை மாற்றியது திராவிடம். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அனைவருக்கும் மொழிப்பட்டு இருக்க வேண்டும். இதை விட ஒரு அதிகமாக சொல்ல இனப்பட்டு இருக்க வேண்டும். அதிலும் திராவிட இனப்பட்டு இருக்க வேண்டும். சினிமா பற்றி இருந்து விடக்கூடாது. காரணம், சினிமா என்பது பொழுதுபோக்கு ஒழிய அது பற்றல்ல. அது பற்றத்து இருந்தால்தான் நம்ம அறிவாளியாக மாற முடியும். இல்லைன்னா அதிலே நம்ம சுழன்று கொண்டிருப்போம். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு தான் ஒழிய சினிமா என்பது பற்றல்ல. ஒளிப்பட்டு இருக்க வேண்டும், இனப்பட்டு இருக்க வேண்டும், திராவிட இனப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் சினிமா பற்று இருக்கக்கூடாது. இன்னும் சினிமா பிட்டு இருக்கக்கூடாது. அது வாழ்க்கையில தரமாற்றத்தை உருவாக்கிவிடும். அதனால்தான் இந்த மருத்துவக் கல்லூரி வருங்கால மருத்துவருக்கு நான் சொல்ல விரும்புவது, அடிமையாகி நம்ம ஆகிவிடக்கூடாது, அடிக்ட் ஆகிவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த மருத்துவக் கல்லூரியிலே உங்களோடு, ஏன் என் சொந்தங்களோடு நான் பேசுவதிலே, உங்களிடத்திலே சந்திப்பதிலே மீண்டும் ஒரு முறை நான் மகிழ்ச்சியுற்று இந்த முதலமைச்சர்